ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவரை காலையிலிருந்து இப்போ மணி 2:40 வரைக்கும் ஆகுது. எல்லாமே ஜோதிட சம்பந்தமான விஷயங்களாகவே எல்லாரும் பேசிட்டாங்க இல்லையா? இப்போ வாரியார் பேசும்போது, நம்ம கிருபானந்த வாரியார் பேசும்போது இடையிடையே ஒரு ஜோக்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்போ அந்த ஜோக்கு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா நீங்கள் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள், அருளுரை ஆற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள், இந்த நேரத்தில் இந்த சிரிப்பு சம்பந்தமான விஷயம் தேவையானதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, களத்தில் நெல் குவியல் இருக்குது. அந்த நெல் குவியலை அந்த கோணி சாக்கில் அளந்து போடுவாங்க. அந்த அளந்து போடும்போது என்ன பண்ணும்னா, அந்த சாக்கினுடைய கொள்ளளவு சரியாக நிறையாது. அந்த நேரத்தில் என்னன்னா, அந்த சாக்கை கொஞ்சம் தூக்கி குலுக்கி போடுவாங்க. அப்போ அந்த சாக்கு நிறையும். அப்போ மறுபடியும் அதில் போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரே விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ இந்த நகைச்சுவையை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வயிறு குலுங்கி சிரிக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு முழு நிறைவை தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்தே ஒரு செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அது என்ன தான் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சில நேரத்தில் அதை போர் அடிக்கும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம், ஒரு 45 நிமிடம் தான் ஒரு பீரியடு. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, வேறு பீரியடு விடுவாங்க. வேறு கிளாஸ், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் மாறி போவோம். இதெல்லாம் எதுக்காக? ஒரே கான்செப்டில் நம்மளுடைய மனம் இருந்தால் அது எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுமா அல்லது நம்மளுடைய மைண்ட் செட்டில் வச்சுருக்குமா அப்படின்னா இல்லை, இருக்காது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ அதனால் வெவ்வேறு தலைப்புகளில் பேசுவது என்பது, இப்போ ஜோதிடம் சார்ந்த துறையை விட்டு நம்ம ஆன்மீகம், அறிவியல், அதுக்கப்புறமா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஜோதிடத்தை பற்றி பேசுவோம் இல்லையா? அப்போ இது என்ன, இது ஒரு அரங்கம் இல்லையா? அப்போ இந்த மாநகரனுடைய அரங்கம் என்ன? இந்த மாநகருக்கே ஒரு அரங்கம் இருக்குது. அது என்ன? ஸ்ரீரங்கம் இல்லையா? அப்போ அந்த ஸ்ரீரங்கம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆறுகளுக்கு நடுவே அமைந்திருப்பது. அப்போ அந்த இரு ஆறுகளுக்கு நடுவே அமைந்திருக்கிற பகுதிக்கு என்னன்னா அரங்கம் அப்படின்னு பேர். அங்கே ஸ்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மகாலட்சுமி. அப்போ அங்கே மகாலட்சுமி அமைந்திருக்கிறாள். அப்போ அந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர். இப்போ இந்த சங்கத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாச்சியார் இல்லையா? ரங்கநாச்சியார் தானே இந்த சங்கத்தின் பேர். அப்போ இந்த நாச்சியாருக்கு பேர் என்ன? ரங்கங்கிறது தெரியும் நமக்கு, நாச்சியாருக்கு பேர் என்ன? என்ன பேருங்க? இல்லை, இந்த நாச்சியாருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லை. அதாவது அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அப்போ இந்த ஊரில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஊருக்கு வரணும்னா, இந்த ஊரில் இருக்கிறோம்னா அங்கே இருக்கிற பெரிய மனுஷனை முதல்ல போய் பார்க்கணும். அதான சிறப்பு. இப்போ இந்த ஊரில் யார் பெரிய மனுஷன்? அரங்கன். அரங்கன் தான் பெரிய மனுஷன். அவருடைய நாச்சியார் பேர் என்ன? இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, இந்த நாச்சியாருக்கு துளுக்க நாச்சியார் அப்படின்னு பேர். இங்கே அந்த ஆலயத்தில் துளுக்க நாச்சியார் தானே பிரதானம். அப்போ பேர் என்ன? சுரதானி. அந்த நாச்சியார் பேர் என்ன? சுரதானி. அவள் ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய இளவரசி. இந்த வரலாறு கொஞ்சம் பார்ப்போமா? இல்லை பார்ப்போம்னா பார்ப்போம், இல்லைன்னா சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அப்போ துளுக்க நாச்சியார் வரலாறு என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ என்னென்னா, ஒரு இடத்துக்கு அப்படின்னா ஆதியை தொழுவது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? வள்ளுவனே சொல்கிறார். அப்போ ஆதிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்த வரலாறு, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததை நம்ம மறந்துவிட்டோன்னா நம்ம வாழ்னுடைய சிறப்பு என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நாம் வாழ்கிறோன்னு நினச்சா முதல்ல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முதல்ல ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, இந்த கிராமம் எப்படி இருந்துச்சு, இந்த கிராமம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத மனதளவில் நம்ம ஓரளவுக்கு சிக்னிஃபை பண்ணி வைக்கணும். அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியும் வைக்கணும்.
அப்படி வளராத குழந்தைகள் அடுத்த தலைமுறையில் எப்படி வளரும் என்று அதுகளுக்கே தெரியாமல் வளர்ந்தோம். இதுதான் வந்து சூழ்நிலை அறிவியல், என்வரன்மெண்ட் சயின்ஸ். இந்த சூழ்நிலையை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தராமல் அல்லது அந்த சூழ்நிலையை அனுசரித்து நம்மளால் வாழ முடியாத போது நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம். கடன் கொடுக்குறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம்னா கடன் கட்டுறது எப்படின்னு நமக்கு தெரியாத போயிடுச்சுன்னா நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். இல்லை, ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கக்கூடாது. அதை ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதான்னு பார்த்தா தானே தெரியும். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி இருக்கா, அந்த எனர்ஜியை நம்மளால் உள்வாங்க முடியுதா, அல்லது நம்மளுடைய எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இல்லையான்னு நமக்கு முதல்ல தெரியணும். அதை சொல்கிறது தான் நமக்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ நம்ம வந்து இந்த ஆதியை தொழுவது அந்த தொழுக்க நாட்சியரை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஜாதி மதம் மொழி இனம் கடந்து பக்தியில் சிறக்கிற ஒரு மனிதன் சிறந்த மனிதன். எல்லாத்தையும் கடந்து ஒரு நிலையில் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்ரீரங்கம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த காலம் எப்படி அப்படின்னா, அந்த முகலாயர்கள் ஆண்ட காலம். அந்த முகலாயர்கள் வந்து டெல்லியில் வந்து முகலாயர்கள் ஆண்டக்கூடிய காலம், சுல்தானுடைய காலம். அப்போ அந்த மாலிக் கபூர்னுடைய அந்த சுல்தானுடைய படையில் இருக்கிறவன் அந்த சுல்தான் வந்து இங்கே எல்லா ஆலயத்துலேயும் தென்னிந்தியாவில் வந்து எல்லா ஆலயத்தையும் சிதைச்சி அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்களையும் அதே மாதிரி அங்கே உள்ள ஆலயத்தையும் சீதளமடைய செய்து அந்த இனத்தையே அழிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்படி தான் வந்து அந்த மாலிக் கபூர் வந்து இங்கே படையெடுத்து வரான். அந்த வர்ற நேரத்தில் வந்து இங்கே எல்லாமே சூறையாடப்படுகிறது. இங்கே இருந்த அரங்கநாதனுடைய சிலை வந்து அவன் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் டெல்லி சுல்தானுக்கு இந்த மாலிக் கபூர் பரிசாக கொடுக்குறான் இந்த அரங்கநாதனுடைய சிலை. அந்த சிலையை கொடுத்த போது அந்த சிலையை தூக்கி அந்த மன்னன் ஒரு பொருளில் தேவையில்லாத பொருள், அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத பொருள், அப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு வச்சிட்றான். இவருடைய மகள் அந்த இளவரசி வந்து சுரதானிங்கிறவ இளவரசி, கல்யாணமாகாத பொண்ணு இளவரசி. அவள் போய் அந்த பொருள்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த சிலை அவளுக்கு அழகாக இருக்குது. அந்த சிலையை எடுத்து அந்த சிலையோடு நெருக்கி விளையாடுறான். அதனோட வந்து அலங்காரப்படுத்துறது, அதை உணவு செஞ்சு சமைக்கிறது, இந்த மாதிரி அரங்கன் சும்மா இருப்பானா. அப்போ வந்து அது அவனுக்கு ஒரு பக்தி மயமாக வருது. அதுக்கப்புறமா என்ன வருதுன்னா, அந்த பக்தி அவளுக்கு அந்த சிலை மேலே ஒரு காதல் வருது. அது இல்லாமல் அவள் இல்லை, அந்த சிலை இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கான். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிருந்த அந்த பட்டாச்சாரியர்கள், ஸ்ரீரங்கத்தில் இருந்த பட்டாச்சாரியர்கள் எப்படியாவது போய் அந்த சிலையை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லாமே ஒரு கலந்தாய்வு பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு நடன நாட்டிய குரூப்பாக இணைஞ்சு ஒரு முடிவு பண்ணி அந்த டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த சுல்தான்கிட்ட வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்கள இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து செய்யப்பட்டு அங்கே வந்து நடனம், நாட்டியம், கலை எல்லாமே அதில் வந்து ராஜா ரொம்ப சிறப்பாக வந்து மெச்சுறார். இவங்களை சிறப்பாக நடந்ததுனால சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த சுல்தான் கேட்கும்பொழுது அந்த பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குது, இந்த சிலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சிலையை பற்றி மன்னர் வந்து விசாரிக்கும்போது தன்னுடைய மகள் அதனோட ரொம்ப அன்பு கொண்டு இருக்கிறதாகவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசர் வந்து நான் தரேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய மகள் தூங்கினதுக்கப்புறம் இந்த சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். சரின்ட்டு அந்த பெண்ணை தூங்கினதுக்கப்புறம் இரவில் அந்த சிலையை எடுத்து கொடுக்குறாங்க. இரவோடு இரவாக இவங்க அந்த சிலையை எடுத்துகிட்டு வராங்க. மறுநாள் காலையில் அந்த பெண் எழுந்து பார்க்குறா, அந்த சிலை இல்லை. எல்லா இடத்துலையும் தேடுறா. அந்த அரசனுடைய வீடு அலங்கோலப்படுது. மன்னருக்கு செய்தி போனதுக்கப்புறம் மன்னர் கூப்பிட்டு, அந்த சிலை உனக்கு கிடைக்காது, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கல, ரொம்ப பட்டினியும் போராட்டமாக பண்ணுறா. சரின்ட்டு மறுபடியும் மன்னர் வந்து படைகளை அனுப்பி
அந்த சிலையை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட படையும் அனுப்புகிறாரு. அனுப்பி இங்கே வந்து வர்ற வழியில் இந்த செய்தியை இங்கேருந்த பிராமணர்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த சிலையை ஒளித்து வைக்கப்படுது. மறுபடியும் அந்த பெண் வந்து அந்த சிலை வரும் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருந்து உயிர் விட்டதாக ஐதீகம். இப்போ முஸ்லீம்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து ஒரு புகைப்பட வடிவில் வச்சு வழிபடுவதாக ஐதீகம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏகாதசி பகல் 10 விரதம் வருது இல்லையா மார்கழி மாதத்தில். அப்போ ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நாச்சியாருக்கு தான் ப்ரெட்டும் வெண்ணையும் கொடுத்து, அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து பகவான் வந்து லுங்கி வேட்டி கட்டி நாச்சியாரை போய் பார்க்குறதாவா ஐதீகம் இன்றைக்கி இருக்குது மார்கழி மாதத்தில் பகல் 10 விரதத்தில். அப்போ ஜாதி மதம் இனம் மொழி கடந்து இன்றைக்கி ஒரு பெண் இங்கே வந்து ஒரு பக்தியாக நம்ம வழிபடுறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒழுக்கம், தான் கொண்ட செயல் மேலே தீராத ஒரு பற்று. அதன் மூலிமா இன்றைக்கி தெய்வமாக இருக்க நம்ம வழிபடுறோம். இந்த சங்கத்தினுடைய பேரும் அதுதான். அப்போ ஒழுக்கம் விழுக்கம் தரும் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ அந்த உயிரை விட்டுனாச்சு அவள் பாருங்கள், அதை காலம்புறா நிற்கிறா. அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு கோபுரம் வந்து எல்லா கோபுரம் வெள்ளை அடிச்சிருக்கோம், ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை அடிக்காமல் ஒரு கோபுரம் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம், அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன? வெள்ளை கோபுரம் இல்லை, வெள்ளையம்மாள் கோபுரம். இல்லை வெள்ளை கோபுரங்கிறது உயிர் இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. வெள்ளையம்மாளுங்க போடுறது பெயர் வந்துடுது, அப்போ அது உயிர். அப்போ அந்த உயிருக்கு ஒரு வரலாறு. இதே மாதிரி ஒரு படையெடுப்பில் அந்த சிலை மறுபடியும் வந்து திருடுறதுக்காக வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருந்த பட்டாச்சாரியர்கள் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த நாட்டியகரமாக வெள்ளையம்மாள் வந்து அவங்க வந்து படை வச்சுருக்காங்க, வேகமாக நகரக்கூடிய அமைப்பு. ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு குதிரை படையெல்லாம் கிடையாது, இவங்க காலில் தான் போகணும். அதனால் அந்த காலத்தை கடத்துவதற்காக அந்த வந்த தளபதி, அந்த சுல்தான் படை தளபதிக்கிட்ட நாட்டியம் செய்து ஒரு எவ்வளோ நேரம் நாட்டியம் செய்திருக்காங்க. எங்கே? அந்த கோபுரத்து உச்சியில் நாட்டியம் செய்து அந்த சுல்தானுடைய படை வீரனோட கட்டிப்பிடிச்சி அங்கேருந்து மேலே இருந்து கீழே விழுந்தாங்க. அந்த சுல்தானுடைய தளபதியே கொன்னாங்க. அதனால தான் வந்து ராமானுஜர் அந்த கோபுரத்தை வந்து அந்த நினைவாவை வந்து வெள்ளையம்மாள் கோபுரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வரலாறு எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்காக அப்படிங்கிறது, நாம் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறதில்ல. நம்ம ஒரு காலம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அது வாழ்க்கை இல்லை. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு முதல்ல நினைக்கணும். இப்போ பொதுவாக தீய பழக்கங்களை தான் மட்டுமே தான் ஒருத்தர் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். ஒரு குடும்பத்தாரோட தீய பழக்கங்களை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது யார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் அனுபவிப்பார். அது அவருக்கு நல்லதில்லை, அந்த குடும்பத்துக்கு நல்லதில்லை. அப்போ அதனால தான் வந்து ஒழுக்கம் எத்தகைய தன்மை அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுருக்கோம். எங்கேயோ இருந்து வந்த எங்கேயோ ஒரு பெண் தான் கொண்ட காதலால் அந்த காதல் பக்தி ஒழுக்கமாக மாறி ஒழுக்கம் தெய்வீகமாக மாறிடுச்சு. இப்படித்தான் வரலாறு நடக்கும். சரி, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து பூமி நமக்கு சுற்றுறது தெரியுமா? பூமி நமக்கு சுற்றுறது தெரியுமா? தெரியாது. ஆனால் பூமி சுற்றுதுன்னு தெரியும். சரி, இது வந்து சயின்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இந்த ஊரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரம்மை நீங்கள் வந்து மேலே ஏறி சுற்றுனீங்கன்னா, அந்த ட்ரம்மோட நீங்கள் சுற்றுனீங்கன்னா கீழே வந்துடுவீங்க இல்லையா? ட்ரம்மோட சுற்றுனீங்கன்னா கீழே வந்துடுங்க. ட்ரம்முக்கு ஆப்போசிட்டில் சுற்றினீங்கன்னா தான் நீங்கள் நிற்பீங்க. இதுக்கு இன்னொரு நான் உதாரணம் சொல்லிட்டா, இந்த ராட்டினம் சூரி சுற்றுறாங்கல்ல, ராட்டினம், அந்த ராட்டில் உள்ற இருந்து சுற்றுருவேன், மெஷினில் விட்டுருங்க. உள்ற இருந்து சுற்றுறவன் பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் நின்று தான் சுற்றுவான்.
மேலே உள்ற அந்த ராட்டனத்துக்குள்ளே நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போ இந்த பூமி எப்படி இருக்குது? பூமியோடு நம்ம இணைஞ்சு வாழ்கிறோமா? இணைஞ்சு வாழல. பூமியினுடைய ஆப்போசிட் சைடில் தான் நம்ம இருக்கோம். இதை வந்து எதனுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அறிவியல் ரீதியாக நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஆற்றல் நேர்கோட்டில் போச்சுன்னா அது அலையாக தான் போகும், வேவ்ஸ் இப்படி 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 தான் போகும். ஆனால் அது ஒரு புள்ளியில் சுற்றுதுன்னா அது ஒரு மேட்டராக மாறும். அப்போ அது ஒரு நிலையாக மாறுதுன்னு அர்த்தம். அதே போல் நம்மளுடைய அணுக்கள்னு சொல்கிறோம்ல, அந்த அணுக்களில் 99.9% என்ன இருக்குது? வெற்றிடம் தான் இருக்குது. அந்த வெற்றிடத்தில் எலக்ட்ரான்கள் வந்து ஒளியின் வேகத்தினுடைய அளவுக்கு சுழல்வதால் அங்கே ஒரு பொருள் உண்டாகிறது. இப்போ இந்த நான் பேசுகிற இது இருக்குதுன்னு வச்சுக்காங்க, இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒளியின் வேகத்தின் அளவு சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி சுற்றலைன்னா அப்படின்னா அது பொருளே இல்லை, உடஞ்சி போயிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சுழற்சியினுடைய அடிப்படை அது கிளாக் வைஸ் சுற்றுதா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அளவு மதிப்பிடப்படுகிறது. இப்போ இதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. நம்ம சிம்பிளாக மாவாட்டுற ஆட்டுக்கல்ல இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கல்ல வந்து வலப்பக்கமாக சுற்றினா தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வலப்பக்கமாக சுற்றுறது என்ன பேர் அப்படின்னா டானிஃபிகேஷன்னு பேர், ஆற்றல் உற்பத்தின்னு பேர். அதுவே வந்து இடப்பக்கமாக சுற்றினின்னு வச்சுக்கோங்க, அது கலந்துக்கிட்டு மேலே வந்துடும். ஆட்டுக்கல்ல ஆட்டியா பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் யாருக்காச்சும் இருக்கா? இப்படி சுற்றுனா சுத்தம், ஆனால் இப்படி சுற்றினீங்கன்னா கலண்டு மேலே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரு குடும்பத்தில் நம்மளோட இணைஞ்சி வேலை செய்கிறதெல்லாம் பாசிட்டிவ் தன்மையில் இருக்குது. நம்மளோட கோபம் ஆத்தனம் வர்றது பூரா நெகட்டிவ் தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு 12 ராசிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. இந்த நெகட்டிவ் தன்மையில் உள்ள ஒரு இடம் இருக்குது. அது எதுன்னு சொல்லி பார்ப்போம். 12 ராசியில் 12 கட்டம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளில் பாசிட்டிவாக சுற்றக்கூடிய சிம்பிள் எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை சார், நான் வந்து சிம்பிள் இப்போ வந்து மேஷம்னா ஆடு, ரிஷபம்னா மாடு, மிதுனம்னா ஒரு 2 உருவம் இருக்குது, ஆணும் பெண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடகம்னா நண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல. இதே மாதிரி 12 ராசிகளுக்கும் 12 உருவம் இருக்குல்ல, அதில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய உருவம் எது? மீனம். எஸ், மீனம். அது பார்த்திங்கன்னா 2 மீன் வலப்பக்கமாக சுற்றும். அப்போ என்ன, அந்த வலப்பக்கமாக சுற்றுற இடத்துல யார் இருக்கா? அப்போ குரு இருக்கிறாரு, அது கிரகம். ரைட்டு. தெய்வம் விஷ்ணு. இன்னொருத்தர் யார்? தாயார் இருக்காங்கள்ல. இப்போ தாயார் எங்கே இருக்காங்க? கால் பகுதியில் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து நெகட்டிவாக இல்லை, இவங்க பூரா பாசிட்டிவாக இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறது என்ன? பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போ சிவனும், அதாவது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி இருக்கிற இடம்னா பாசிட்டிவாக இருக்குமா? அங்கே நெகட்டிவ் இருக்காதில்ல. சரி, இந்த தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி எது? ஸ்ரீரங்கம். அப்போ ஒரு பொருள் மையத்தை நோக்கி வருதுன்னா என்ன அர்த்தம்? கிராவிட்டி ஃபோர்ஸில் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். மையத்தை விட்டு விலகி போகிறது என்ன? மைய விலக்கு விசை. அது வந்து வக்கரமாகக்கூடிய கிரகம், எந்த செயல்பாட்டுக்கும் வராத கிரகம்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக வேணும்னா, எனர்ஜி ஃபீல்டு அதிகமாக வேணும்னா மையத்து பகுதியை அடிக்கடி தொட்டுக்கிட்டு போனால் பொருளாதாரம் வரும் இல்லையா? அப்போ ஏன் வந்து மீனத்தை அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த மீனத்தினுடைய சிம்பிளை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்? உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். உங்கள் உணவு சார்ந்த இடத்துல உங்களுடைய, அதாவது சமையல் கட்டில் இதனுடைய சிம்பிள் வைக்கலாம். அப்போ இதெல்லாம் வச்சிங்கன்னா என்ன, உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? நம்ம வந்து பாசிட்டிவ் யார் தருவா?
எப்பொழுதும் அரிதுயில் யார்? பகவான் தான். அரிதுயில்னா என்னன்னு தெரியுமா? அரிதுயில் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்குறேன். இந்த வார்த்தைக்கு விளக்கம், அதாவது அதாவது தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் தூங்குறதில்ல, வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, ஒரே சிந்தனையை நினைத்து ஒரே எண்ணத்திலோடைய அனுதினமும் நிற்கிறது தான் அரிதுயில். அப்போ அந்த அபிராமி அந்த அதில் ஒரு பாட்டு வரும், அரிதுயில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியே. இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கணும். அரிதுயல் மாயனது தங்கை, சமயபுரம் வந்துருச்சா? இங்கே ஈசன் வந்துட்டாரா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆவுடைய சொல்கிறோம், அப்படி இல்லை. அப்போ இப்போ ஆலயங்களில் சிவாலயங்களில் இருக்கிற அந்த ஆவுடையத்தையும் லிங்கத்தையும் என்ன சொல்கிறோம், நம்ம ஆண் பெண் உறுப்பு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கான், இல்லை. அப்போ இந்த உலகங்கிறது பறந்து விரிந்திருக்கிறது. இந்த பறந்து விரிந்திருக்கிற உலகத்தில் நீ நிற்கிற, அதுதான் நீ லிங்கம். இந்த உலகம் ஆவுடை. இப்போ இதில் நீ பாசிட்டிவ் தன்மையாக இருக்கிறியா, நெகட்டிவ் தன்மையாக இருக்கிறியா? நீ பாசிட்டிவ் தன்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் நீண்ட நாள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்வ. நீ நெகட்டிவ் தன்மையில் இருந்தால் இந்த உலகத்திலிருந்து சீக்கிரமாக வெளியேறிடுவ. இப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது, அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு 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 விசை இருக்குது அப்படின்னா இந்த விசை சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக சுற்றுதுன்னா அங்கே ஒரு மேட்ரு உருவாகும், பாசிட்டிவாக இல்லைன்னா நெகட்டிவாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. பாசிட்டிவாக சுற்றும்போது அதுக்கு பேர் என்ன, முடிச்சுன்னு பேர். அது ஒரு முடிச்சு இயல்பாகவே இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ரொட்டீனாக இருக்கணும், தொடர்ச்சி. அதாவது ஒன்று சுற்றுறதுங்கிறது நாம், ரெண்டு சுற்றுறதுங்கிறது ரொட்டீன். இல்லைன்னா ஒன்று இன்னொன்று மேலே மோதி டேமேஜ் பண்ணிடும். ரெண்டும் இடைவெளி இல்லாமல் சம தூரத்தில் கச்சிதமாக போயிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும், ரொட்டீனாக, எந்த வித பிரச்சனை இல்லாமல், குளறுபடி இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, பஞ்சுவாலிட்டி. அதுக்கு பேர் தான், கூடுதலும் குறையாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சீர் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இப்போ ஒழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஒழுகிறது எப்படி அப்படின்னா விட்டு விட்டு ஒழுகிறது பேர் ஒழுகல் இல்லை. அதாவது இந்த பாவு காய்ச்சற தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாவுக்கெல்லாம் பாவு காய்ச்சுவாங்க தெரியுங்களா, அந்த பதம் கம்பி பதம்னு ஒரு பதம் சொல்லுவாங்க தெரியுமா? இதில் என்னடா ஜோசியர் போய் சமையல் கட்ட சொல்கிறீங்க, அதுதான் அந்த புரிதல் வேணும். அப்போ அந்த கம்பி பதம் என்ன அப்படின்னா, இப்படி நீங்கள் தூக்கி நிறுத்துனீங்கன்னா இடையில் கேப்பு விடாமல் அப்படியே சீராக வந்துக்கிட்டே இருக்கணும். இடையில் கேப் விட்டுதுன்னா அது கம்பி பதம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி கரண்டி தூக்கி இப்படி விட்டிங்கன்னா எப்படி இருக்கணும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும், கேப் விடாமல், அது கூடுதலும் குறைச்சல் இல்லாமல் வரணும். அதுக்கு பேர் தான் கம்பி பதம், அதுதான் சீர். அப்போ இப்படி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்கணும். இப்போ நம்ம சிவனையும் சொல்லியாச்சு, பெருமாளையும் சொல்லியாச்சு, லட்சுமி தாயாரையும் சொல்லியாச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் நீர்த்தன்மை கொண்டது இல்லையா, நீர்பூதம், ஜலகண்டீஸ்வரர் இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஜலம் நல்லா இருக்கணும். அப்போ ஜலம் நல்லா இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு இடத்துல நீரினுடைய நன்மை நல்லா இருந்தால், நீர் நல்லா இருந்ததுன்னா அந்த ஏரியா செழிப்பாக இருக்கும்ல, செழிப்பாக இருக்குமா இருக்காதா? இப்போ நம்ம உடலில் 70% நீர் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் நீரினுடைய தேவை இருக்குது. நம்ம நீரினுடைய தேவை இருக்குது. அந்த நீரை கரெக்டாக நம்ம செல்லுக்குள்ளே செலுத்துறதுக்கு ஒரு உப்பு தேவை, ஒரு உப்பு தேவை. அந்த உப்பினுடைய லெவல் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த செல்கள் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செல்கள் கரெக்டாக இல்லைன்னா அந்த இடம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூளையில் நியூரான்கள் இருக்குது, அதே மாதிரி உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்கள் இருக்குது. இப்போ இந்த செல்களுக்கு ஆற்றல் தேவை. அப்போ அந்த ஆற்றலை உள்ளிருந்து அந்த செல்லுக்கு வெளியே இருக்குது, ஆனால் செல்லுக்குள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிக்கான உப்பு என்ன அப்படின்னா மெக்னீசியம். இந்த மெக்னீசியங்கிற உப்பு ஒரு சரியாக இல்லைன்னு அப்படின்னா நம்ம செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனையும் தண்ணீரையும் உள்ளே எடுத்துகிட்டு போகாது. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், மயக்கம், தூக்கம், உடம்பு வலி, ஒரு இன்சோமியா, ஒரு மனநிலை சரியாத மாதிரி, என்ன வாழ்க்கை என்ன புரிதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்புல நீரில், அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு கரெக்டாக இருக்கணும்.
அந்த ஆக்சிஜனுடைய அளவு நம்மளுக்கு கரெக்டாக இல்லைன்னா அந்த ரத்தத்தில் அதனுடைய எனர்ஜியை கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த பிளாஸ்மாவுக்கு சத்து இருக்காது. அப்போ அப்படி இல்லை. அது எந்த மாதிரி நேரத்தில் வரும்னா, இந்த 6, 8, 12 தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது, இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த சோம்பேறித்தனங்கள்லாம் வர்ற நேரத்தில் நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக போகும். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படி இல்லையா? கம்மியாக போகிறதுக்கு என்ன அப்படின்னா, அது ஜோதிட காரணம். நம்ம சயின்ஸ் ரீதியாக இதை பார்க்கணும். இப்போ 7.5 சனி அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ 7.5 சனி அப்படின்னா சந்திரன் ஒரு ராசியில் மேசத்தில் இருக்கார், மீனத்தில் சனி இருக்கிறார். சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சந்திரன் வேகமாக போகக்கூடிய ஒரு கிரகம், சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய கிரகம். ரெண்டாவது என்னென்னா, சனி குளிர்ந்த ஒரு கிரகம், மிகவும் குளிர்ந்த ஒரு கிரகம். சந்திரன் நம்மளுடைய ரத்தத்தை சார்ந்த நீர்பரப்பை சார்ந்த கிரகம். இப்போ இந்த குளிர்ச்சி தன்மை என்ன போகுது, அந்த மேசத்தில் இருக்கிற சந்திரனுடைய இந்த சனி குளிர்ச்சி ஆகும்போது அந்த சந்திரனுடைய வேகம் தடைப்படும். அப்போ அந்த வேகம் தடைப்படும் போது இவங்களுக்கு அந்த ஆக்சிஜனுடைய அளவு ஒவ்வொரு செல்களுக்கும் போகாது, அந்த நீரினுடைய சத்தம் அங்கே கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறதே சந்தேகமாக இருக்கும். அப்படி ஒரு சோம்பல் தன்மையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ அந்த மாதிரி காலங்களில் இவங்க என்னென்னா, அந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை அல்லது மெக்னீசியனுடைய பற்றாக்குறை இருக்குதா அப்படின்னு செக்கப் பண்ணி இவங்கள இம்யூனிட்டி பண்ணிக்கணும். அந்த மாதிரி நமக்கு அந்த இம்யூனிட்டி பவர் கிடைக்காத காலத்தில் தான் நம்ம நினச்சது நடக்கிறதில்ல. 10 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் வர சொல்லியிருக்காரு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா பணம் தர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த 10 மணிக்கு அவரால் போக முடியாது. இவருடைய லேசிசனம், அவர் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார், இவருக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும், அந்த மாதிரி உடல் அமைப்பு செயல்படும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், அந்த எனர்ஜி லெவலை கூட்டுறதுக்கான வழிபாடுகளை செஞ்சுக்கணும். எனர்ஜி லெவல் எங்கேருந்து வரும், வழிபாடு மூலிமா கண்டிப்பாக வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒழுங்காக கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களால வரும். சரியான நேரத்துக்கு தூங்கும், முதல்ல ஓய்வு சரியான நேரத்துக்கு கொடுக்கணும். நைட்டில் பூரா முடிச்சிக்கிட்டு இருந்துட்டு பகலில் 10 மணிக்கு தூங்கக்கூடாது. இதுதான் அந்த கிரகங்கள் செய்கிற வேலை. உங்களை கிரகங்கள் சோம்பேறிகள் ஆக்குகின்றன. உங்களுக்கு ஒரு காலம் நல்ல நேரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கான், பக்கத்தில் நீ வரலைன்னா கூட, நல்ல நேரத்தில் நீ வரலைன்னா கூட பக்கத்தில் இருக்கிற பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் வாடா அப்படின்பா. கெட்ட நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணும், உங்கள் வண்டி அன்றைக்கி தான் பஞ்சர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கெட்ட நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நேரத்தை விட 10 மணிக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா 7:30 மணிக்கு அதுக்கான வேலைகளை தயாராக வச்சுருக்கணும். கிரகத்தை முறியடிக்கணும் அப்படின்னா அந்த நேர கால்குலேஷனை விட நீங்கள் அட்வான்ஸாக போனீங்கன்னா தான் அந்த கிரகத்தை, அதாவது சிவகுமார் தான் சொல்லுவார், துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது. அதாவது நம்ம அப்துல் கலாமும் சிவகுமாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அப்படி, ஏன் அந்த வார்த்தை அங்கே வந்ததுன்னா, துன்பத்துக்கே துன்பம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுக்கமாக இருந்தால் தான் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்க முடியும். நீங்கள் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா, சீராக இல்லை. ஒழுக்கங்கிறது என்ன அப்படின்னா வேறு என்ன புதுசாக இல்லை, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ தொல்லை தராத விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே ஒழுக்கம். யாருக்கும் துன்பம் இல்லை, நான் என் வேலையை ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் மற்றவங்களுக்கு துன்பம் இல்லை, மற்றவங்களை என்னை துன்பப்படுத்தினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வு. இதுக்கு யாரை நம்ம உதாரணமாக வச்சுக்கிறோம்னா, சூரிய பகவானை வச்சுக்கலாம். அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒழுக்கமானவர். அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அஸ்தங்கப்படுத்துவார், வக்கரப்படுத்துவார், நீசப்படுத்துவார். எல்லாமே அவர் பண்ணுவாரா, நீசப்படுத்த மாட்டார், வக்கரப்படுத்துவார், அஸ்தங்கப்படுத்துவார். அந்த மாதிரி நீங்கள் சூரியனாக மாறிட்டீங்கன்னா யாரும் உங்களை, சூரியன் கரெக்டாக மாசி மாதம் அப்படின்னா 5:30 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா கரெக்டாக 5:30 மணிக்கு இருக்கும் ஒவ்வொரு வருஷம். சித்திரை மாதம் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 6 மணிக்கு சூரிய உதயம் இருக்கு. சரி, இது எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, சூரிய மாதிரி இருங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? அதுக்கும் ஒரு விடயத்தை சொல்லி நம்ம
இந்த நம்மளுடைய பேச்சை நிறைவு செய்யலாம். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம உடம்புல எத்தனையோ ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. அதில் 10வது நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய வேகஸ் நரம்பு மண்டலம்னு ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. நீங்கள் அதுக்கான புத்தகங்கள்லாம் இங்கிலீஷில் நிறைய இருக்குது. ஒரு 800 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் கூட இந்த புத்தகங்கள் இருக்குது. இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் இல்லை. அதில் அந்த அந்த வேகா நர்வ்ஸில் சிம்பத்தெட்டிக் நர்வ், பேராசிம்பத்தெட்டிக் நர்வ்னு 2 பகுதிகள் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் அன்றாடங்கள் வேலைகளை செஞ்சுட்டு முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் எல்லா வேலையும் விட்டுருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மூக்கில் மூச்சை எடுத்து இன்னொரு மூக்கை அடைச்சி மூச்சை விட்டு, அதுக்கப்புறம் இந்த மூச்சை இழுத்து அந்த மூச்சை விட்டு, இது மாதிரி ஒரு 10-15 டைம் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஆற்றல் முதல்ல பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்னா, மேருதண்ட முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த தம்ஸ்அப் முத்திரை தெரியுமா உங்களுக்கு? தம்ஸ்அப்னா என்ன? எஸ், அதே மாதிரி 2 கையும் ஒரு சேரில் உட்காந்து அந்த கையை தூக்கி மேலே வைங்க. உங்கள் நரம்பு மண்டலம், நான் தமாசுக்கு சொல்ல, இதை ஒரு 15 நாள் தொடர்ந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருந்தால், ஒரு 65 வயது உள்ள ஒரு நபருக்கும் ஆண்குருவினுடைய, ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்குருவினுடைய விருப்புத்தன்மை உருவாகும். நரம்பு மண்டலம் எக்ஸாக்டாக வேலை செய்யும். யாராச்சும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. 15 நாள் தொடர்ந்து தம்ஸ்அப் முத்திரையை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். தம்ஸ்அப் முத்திரைனா என்னன்னு சொல்லி, அந்த அளவுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலம் பலமாகும். அப்போ நரம்பு மண்டலம் முதல்ல பலமாக இருந்தால் என்ன அர்த்தம்? புதன் பலமாகுதுன்னு அர்த்தம். புதன் பலமாக இருந்தால் என்ன? புத்தி வேலை செய்யும். புத்தி வேலை செஞ்சதுன்னா என்ன? ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிற மனநிலை உருவாகும். ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிற மனநிலை உருவாகும். அந்த மனநிலையை உங்களோட உங்கள் கால சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் வரும். அப்போ கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். இதெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலையை வாழ்வினுடைய ஆதாரமாக மாற்றிக்கொள்வது. அதனால் இப்படியும் பாருங்கள், இப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்தாச்சு. ஆன்மீகம், அறிவியல், ஜோதிடம். ஏன்னா எல்லாருமே ஜோதிடமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ 3ஐயும் கலந்து சொல்லியிருக்கேன். சரி, நிறைவாக எல்லோரும் ஒரு மனசை சந்தோஷமாக வச்சுருவோம். அதுக்காக ஒரு கதை, காமெடியோடு கலந்த கதை. ஒரு நாள் ரொம்ப பக்தியாக இருக்கிற ஒரு மனிதன், காலையில் அவரால் நேரமாக எந்திரிக்க முடியல. 6 மணிக்கு டெய்லியே ரொட்டீனாக எந்திரிக்கக்கூடியவர் அன்றைக்கி எந்திரிக்க முடியல. 8 மணிக்கு எந்திரிச்சார். ஆஃபீஸ் போகணும், 9 மணிக்கு ஆஃபீஸ். அதனால் அவர் அன்றைக்கி குளிக்க முடியல, சாமி கும்பிட முடியல. ரொம்ப வருத்தத்தோடு போகிறாரு. இன்றைக்கி சாமி கும்பிட முடியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையோடு போகிறாரு. போன வழியில் பார்த்தீங்கன்னா அவர் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. சரின்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்ற வழியில் இவர் ஏற்கனவே ஒரு லோன் ஒன்று போட்டிருந்தார். அங்கே மேனேஜர் பேங்க்லேருந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்ட நேரத்தில், பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த பரபரப்பில் செல்லுக்கு சார்ஜ் போடாமல் விட்டார். அப்போ அதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த உரையாடலை கண்டினியூ பண்ணி அவருக்கு லோனுக்கான விஷயத்தை முழுமை பெற முடியல. அந்த மனவேதனை. இன்றைக்கி கடவுள் மட்டும் நம்ம கண்டில் நேரு கேட்டால், ஒரு நாள் நான் உன்னை வணங்காததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டியா அப்படின்னு எனக்கு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வீட்டுக்கு போய் இந்த ஏசியெல்லாம் போட்டு ஒரு டிவி போட்டு முதல்ல சந்தோஷமாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஏசி போய் தட்டுறாரு. ஏசியும் ஓடலை. அதோட டென்ஷன் ஆகிப்போச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்து, இன்றைக்கி இந்த கடவுள் எப்படி படுத்துட்டான் அப்படியே ஒரு புலம்பல் இருந்து உடனே கடவுள் வந்துட்டார். இந்த புலம்பலை கேட்டு கடவுள் வந்துட்டார். ஏன் கடவுளே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கணுமா? ஒரு நாள் நான் உன்னை வழிபடியாததுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களை நீ எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப புலம்புறார். சரி,
இதுக்கெல்லாம் நீ வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படிம்பாரு. கடவுள்கிட்ட பதில் சொல்லு. ஏன்னா மனிதன் கடவுள்கிட்ட வந்தாவே இப்படி தானே, ஐயோ பகவான் வந்துட்டாரு சரி சந்தோஷம் அப்படின்லாம் கேட்கல, எனக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சரி உன்னுடைய கேள்வி என்ன, என்னை ஏன் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறோன்னு 8 மணிக்கு ஏன் எழுப்பி வச்சேன் அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாராம், உனக்கு இன்றைக்கி வந்து யமன் வர நேரம், அதனால் வந்து இன்றைக்கி தான் உன்னுடைய ஆயுள் முடிய போகுது. நீ எத்தனை நாளில் கும்பிட்டுக்கிட்டு இருந்த, உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். நீ கரெக்டாக கும்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நேரமாக கும்பிட்டு போயிருந்தீங்கன்னா உன் வண்டியில் தான் அந்த ஆக்சிடெண்ட்டு நடக்கணும். அதனால தான் உன்னை நான் தள்ளி போட்டேன். அதுக்கப்புறமா நீ மேனேஜர் வந்து பொய் சொல்லி உனக்கு உன் தலையில் வந்து முன்ன பின்ன லோனை கட்ட பார்த்தான், வட்டி அதிகமாக கட்ட பார்த்தான். அதனால தான் வந்து அந்த சிக்னலே நான் உனக்கு அந்த பேட்டரி இல்லாமல் நான் கட் பண்ணேன். அதுக்கப்புறமா என் கடவுளே இந்த சரி இதெல்லாம் ரைட்டு. அந்த ஏசியில் வந்து ஏன் ஆஃப் பண்ணேன், ஏசி வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தது, இந்த மழை இடி வந்தது, அதனால் வந்து காற்று வந்ததுனால சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக போச்சு. நீ வந்து அதில் போட்டிருந்தீன்னா ஷாக் ஆகிருக்கும், அப்பயும் உனக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு. சரி கடவுளே, இத்தனை நாள் வரைக்கும் நான் கல்யாணம் முடிஞ்சப்போ எங்கே போனேன் அப்படின்னாரான். நீ கல்யாணம் முடிஞ்சப்போ வந்திருந்தேன்னு இந்த கல்யாணத்தை என்னை தடுத்து நிறுத்தி இந்த சந்தோஷத்துலேருந்து என்னை காப்பாற்றிடணும் இவ்வளோ கஷ்டத்துலேருந்து. நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை கும்பிடவே ஆரம்பித்த, அப்புறம் எப்படி அப்படின்னாரான். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரணங்களுக்கு பின்னாலும் ஒரு காரியம் இல்லாமல் ஒரு காரணம் இருக்காது. அப்போ அந்த காரணம் அந்த காரியம் இதெல்லாம் நம்ம உணர ஆரம்பிச்சுனாவே இந்த செயலை விட அந்த காரண காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம தலைப்பெற்றிருப்போம். அப்போ நமக்கு என்ன, செயலுக்கு முன்னாடி இந்த காரண காரியத்துக்கான சென்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கான விடை நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ ஒன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு கணக்கு இருக்குது, ஒரு முன்னாடி ஒரு 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 கணக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரிகனாமெண்ட்ரியில் ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கணக்குக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் தானே அந்த கணக்கு போட முடியும். ஃபார்முலா தெரியாமல் உங்களால் கணக்கு போட முடியாதுல்ல. அப்போ வாழ்க்கைங்கிற சூத்திரத்தை முதல்ல தெரிஞ்சிருந்தால் தானே அதுக்கான சொல்யூஷனை உங்களால் நீ ஃபார்மெட்டு போட முடியும். அப்போ நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும், ஃபார்மெட்டை முதல்ல நிறைய கண்டுபிடிங்க, சூத்திரத்தை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூத்திரம் தான் வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை தெரிஞ்சு சூத்திரத்துங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வர கஷ்டங்களை கடந்து போவது எளிது. அப்போ என்ன இதுக்கெல்லாம் அப்படின்னா, நிறைய நீதி கதைகளை படிங்க. அந்த கதைகள் உங்கள் மூளையில் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வெறுமனே வந்து சொல்யூஷன் எங்கன்னு தேடி போகாதீங்க. உங்கள் சொல்யூஷனை எங்கேருந்து கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி அறிவு கதைகளையும் நீதி கதைகளையும் நீங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் உயர்ந்துருவீங்க, உங்களை பற்றி நீங்கள் கலவட மாட்டீங்க என்று கூறி இந்த உரையை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உணவுரையாக இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அஸ்வினி பக்தி சேனல் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் உபயம் வேலு சிவா. என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை சொன்னார் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மகளிர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருப்பாங்க. அதில் நான் சொன்னேன்னு சொல்லி எப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய சகோதரி வாங்க, பேர் ஸ்ட்ரைக்காக அவ்வளோ வாங்க. பூங்கொடி
4 பூங்கொடி. ஹலோ.